நாம் தமிழுக்கு எங்க போனாலும் ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுது. வழக்கறிஞர் பாசறையோட தேவை எவ்வளவு முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த மண்ணுல இந்துத்துவ அரசியலும் திராவிட அரசியலும் தான் தமிழ்நாட்டில் வேரூன்றி நிற்கிது. அப்ப திராவிட அரசியலுக்கு மாற்று, இந்துத்துவ அரசியலுக்கு மாற்று வந்து தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். அப்ப தமிழ் தேசிய அரசியல் வரணும்னா இங்க அதிகார வர்க்கம் சொல்லக்கூடிய காவல்துறை, உளவுத்துறைலாம் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசியல் பேசக்கூடிய மக்களை அடக்கி ஒடுக்கும் பொழுது அவர்களுக்கு அரணாக நிற்கக்கூடிய துறை எப்பொழுதுமே அது எந்த அரசியல் கட்சி துறையாக இருந்தாலும் அது வழக்கறிஞர் துறை மட்டும்தான். அதுல இன்னைக்கு இந்த 2009க்கு அப்புறம் வந்து தமிழ் தேசிய அரசியல்ல அண்ணன் செந்தமிழ் சீமான் தலைமையில இன்னைக்கு வீறு குண்டு வரும் பொழுது இந்த திராவிட காவல்துறை, இந்த திராவிட அதிகார வர்க்கம் தொடர்ச்சியா நம்மளை வந்து என்ன பண்றாங்க, அடக்கி ஒடுக்கி வரும் பொழுது நம்ம வழக்கறிஞர் துறையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ நான் பார்த்த வரையும் இந்த ஒரு 15 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கு சென்னை உயர்நீதிமன்றமா இருக்கட்டும், இல்லை மதுரை உயர்நீதிமன்றமா இருக்கட்டும், முழுக்க 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 தமிழ் தேசிய மூத்த வழக்கறிஞர் என்று கிடையவே கிடையாது கிடையாது. ஏன்னா நான் 2009 இருந்து நான் வர்றேன். அப்ப இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் பணியாற்றுறேன். அப்ப மக்களுக்காக தொடர்ச்சியா நம்ம பொதுநல வழக்குகளோ, மக்களுக்காக தொடர்ச்சியான ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டமோ நம்ம நீதிமன்றத்துக்கு போனோமாக்க, ஒண்ணு திராவிட அறிவு சார்ந்த மூத்த வழக்கறிஞர்களா இருக்காங்க, இல்ல கம்யூனிசம் மூத்த சார்ந்த வழக்கறிஞர்களா இருக்காங்க, இல்ல RSS சித்தாந்தம் கொண்ட மூத்த வழக்கறிஞர்களா இருக்காங்க. தமிழ் தேசிய மூத்த வழக்கறிஞர்களா யாருமே கிடையாது. நம்ம பார்த்த வரையும், எனக்கு தெரிஞ்ச வரையும் கிடையாது. அப்ப சீமானண்ண வருகைக்கு அப்புறம் எல்லா துறையிலும் தமிழ் தேசிய வழக்கறிஞர்கள், தமிழ் தேசிய பொறியாளர்கள், தமிழ் தேசிய மருத்துவர்கள் இப்ப உருவெடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனா பொறியாளர்கள் நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிறத கிடையாது. அதே போல மருத்துவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பா இல்ல உரிமைகளுக்கு மீட்டெடுக்க இருப்பாங்களா, காவல்துறை இருப்பாங்களா கிடையாது. ஆனா வழக்கறிஞர்கள் அந்த துறையில இருக்கிறாங்கன்னா பாதுகாப்பா உரிமையை மீட்டெடுப்பாங்கன்னா உண்டு. அப்ப மீண்டும் நம்ம என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்னா, RSS நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீதிபதியை RSS உட்படுத்தப்பட்டு இருக்குது, வழக்கறிஞர்களும் RSSக்கு உட்பட்டு இருக்காங்க. இப்ப திராவிடத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்க அதிமுகவுடைய வழக்கறிஞர் முதுகெலும்பு மாதிரி இருக்கிறான். திமுக மிகப்பெரிய அளவு யானையினுடைய முதுகெலும்பு மாதிரி இருக்கிறான். இவனுக்கு ரெண்டு பேரும் நீங்க தொடவே முடியாது. ரெண்டு பெரிய பிரச்சனை அவங்க கிட்ட இருக்குது. முதல் பிரச்சனை, அவன் வலுவா நின்றுகிட்டு இருக்கான். எதுல? வழக்கறிஞர் துறையில வலுவா நின்றுக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த PLA 1 PLA 2 இருக்குல்ல, வாக்கவர் முகவர் 1 வாக்கவர் முகவர் 2, இதுலயே வலுவா இருக்கிறான். இந்த வலுவா இருக்கிறதுனால அதிகாரத்தை ஈஸியா பிடிக்கிறான். நம்ம இந்த வாக்கவர் முகவர் 1 2ல இப்பதான் நம்ம முன்னேறி வர்றோம். அதே மாதிரி வழக்கறிஞர் துறையில இப்பதான் நம்ம முன்னேறி வர்றோம். இப்போ ஒரு பெரிய அளவுக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் தொடர்ச்சியா இது நாள் வரையும் 200க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு நான் போட்டிருக்கேன். 200க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை நான் மனுதாராவும் இருந்திருக்கேன். ஆயிரக்கணக்கான பொதுநல வழக்குகளை நான் அட்வொகேட்டாவும் இருந்திருக்கேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய சொல்லு என்னன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லக்கூடிய சொல்லு எப்படின்னா, இளைய தலைமுறையினரை அவர்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை எடுத்து ஊட்டி வளர்க்கணும். எனக்கு தேவை எழுதாத பேப்பர். அதுலதான் நம்ம என்ன பண்ண முடியும், தமிழ் தேசியம் என்று எழுத முடியும். எழுதிய பேப்பர்ல நீங்க எழுத முடியாது. இதான் அண்ணன் எனக்கிட்ட வந்து பதிவு பண்றாங்க. அப்ப அதனால திரும்ப சொல்றோம், இந்த வழக்கறிஞர் துறை அண்ணன் சொன்னாங்கல்ல இன்னைக்கு மேடையில 90,000 பேர் வழக்கறிஞர்களா இருந்தாங்க. இப்போ அந்த வழக்கறிஞர்களை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. காணலாம் இல்ல, இருக்கிறாங்க. அங்கங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதை ஒருங்கிணைக்கிற இடத்துலதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை மாநில அளவுல இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் போட்டுதான் இதை மாவட்டம் தோறும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒண்ணு, நீங்க பாத்தீங்கன்னா RSSக்கு இயக்கங்கள் மாவட்ட ரீதியா